நீ ஆளும் தெரியாம காலை விடுற. இல்ல நான் யாருன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க. நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க யாருங்க? நான் யாரா? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாதுங்க யாரு நீங்க? ஓஹோ. இது யாரு விஷயம்? உனக்கு என்ன விஷயம்? உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீ தான் வேணும். நான் எதுக்கு வேணும் உனக்கு? அங்க போராட்டம் ஒண்ணு பண்ணணும். போராட்டம் பண்றோம்யா. போராட்டம்னா நீ போய் பண்ணு. நான் ஒரு ஆள் தனியா போய் எப்படி பண்றது? ஒரு 200 பேரை கூப்பிட்டு வர கூட்டிட்டு போ. ஆமா, அது நீ ஊப்பி தானே. வா. இது ஊப்பியா? அதையா அந்த 200 ரூபாய்க்கு வந்து கூவிங் இல்ல, ஊன்னு 200 ரூபாய் ஊப்பி வச்சிருக்கியா நீ? அதேதான். நான் உன்னை பல இடத்துல பாத்துருக்கேன். இந்த மீட்டிங்ல என்ன பாத்துருக்கிறியா? மீட்டிங்ல இல்ல நீ ஆளும் தெரியாம காலை விடுற. நான் யாரும் தெரியாம பேசிட்டு இருக்க. நீ யாரும் தெரிஞ்சுதான் வந்து கூப்பிடுறேன். மரியாதையா போயிரியா? அடுத்த மாதிரி 200 ரூபாய்க்கு வந்து கூவுற ஊப்பி வச்சிருக்க நீ. எப்படின்னா 2000 ரூபாய் கொடுப்பாங்களா உனக்கு? 2000 ரூபாய் கிளிப்பியா நீங்க? ஏண்டா பிச்சைக்கார பசங்களா? 200 ரூபாய் கொடுக்குறது கைது போக முடியாது இருக்கு. மரியாதை இருந்துக்க. ஒழுங்க மரியாதை போய் நான் எதுக்கே வரணும்? நீ மீட்டிங் போறதுக்கு நான் எதுக்கு வரணும்? நீ தானே 200 ரூபாய் கொடுத்தா வருவேன்னு சொன்னாங்க. 200 ரூபாய் கொடுத்தா வருவேன்னு எவன் சொன்னவன்? அது நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ஏற்கனவே வந்திருக்கீங்க. அதான் உங்களுக்கு போன் நம்பர் நான் வருவேன். இப்ப ரேட் ஏறிச்சு, 5000 ஏறிச்சு. அப்படிலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டியா? நான் இப்ப வந்து ஊப்பி கத்தி நான் வேகமா கத்துவையா? வாழ்க ஒளிக வாழ்க ஒளின்னு வேகமா கத்துவேன். சரி, பேஸ் வாய்ஸ். சரியா, ஒரு 50 ரூபாய் சேர்த்து தரேன். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் 200 ரூபாய் 250 ரூபாய்க்குலாம் அந்த 2 எழுத்து உள்ள பொம்பளை எல்லாம் இருக்காளுங்க. அவங்கள கூட்டிப்போ. நான் வர முடியாது. எனக்கு 5000. நீ நினைக்கிற மாதிரி விஷயம் இதெல்லாம் இது. அப்புறம் என்ன இது நீட்டு. நீட்டா? ஆமா. நீட்னா என்ன? நீட்டுன்னா தெரியாதா? ரொம்ப நீளமா இருக்கியா? அது நீளமா இருக்கிறத தூக்கி சுருக்கி வச்சாதான் சுருக்கி வைக்க புரியல. ஆமா, அதுக்காக தான் போராட்டமா? ஆமா, அதுக்காக தான் போராட்டம் பண்றோம். ஐயா, எங்க இருந்து வரிய? உங்களுக்கு நீட்னா என்னன்னு தெரியுமாயா? எதுக்கே போராட்டத்துக்கு கால் சேர்க்கிறியா? அதெல்லாம் நமக்கு எதுக்கு? நமக்கு வந்து கொடுத்த வேலையை மட்டும் கரெக்டா செய்யணும். உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கீங்க? ஒரு மாதிரி ஒரு 200 பேரை புடிச்சு வர சொன்னாங்க. என்ன மாதிரி ஒரு முட்டா பசங்க ஒரு 200 ரூபாய் போட்டு கொண்டு வச்சு அந்த மெரினா பீச்சில வச்சுக்கிட்டு கத்த வைப்பிய. ஆமா, நீட்டு ஒலிக. ஆமா, வீணா போனவங்களா? நீட்னா என்னன்னு தெரியாதவங்களா கூட்டி போயிடா. உனக்கு தெரியுமா முதல்ல நீட்னா என்னன்னு? நீட்டே எனக்கு தெரியுமே. என்னடா உளர்ற? தெரியும் எனக்கு. முதல்ல நீட்னா என்னன்னு சொல்லு. எனக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது. நான் சொல்றேன், முதல்ல நீட்னா என்னன்னு சொல்லு. அதுக்கப்புறமா நான் போராட்டத்துக்கு வரேன். அப்படியா? சொல்லு. நீட்னா என்னன்னா, அதாவது நீட்டமா இருக்குமா? சொல்லு. யோசிச்சுதானு சொல்ல முடியும். ஆளாளு கேள்வி கேட்டா டக்குன்னு வரணும்ல. மத்த மாதிரி நீ கூப்பிட்டு வண்டியில ஏறி வரதுக்கு நான் ஒண்ணு கிடையாது. அப்படி இல்லையா? 200 ரூபாய் கிடையாது, 5000 ரூபாய் ஊப்பி. சரி ரைட், நீ எதோ வேணா இருந்துட்டு போ. நீட்டுனா வந்து அதாவது என்னன்னா, அதாவது இப்ப ஆபரேஷன் பண்ணோம்னா என்ன வேணும்? கத்தி வேணும். நல்லா படிச்சிருக்கணும். கத்தியும் வேணும், புத்தியும் வேணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? இப்ப நீட் எக்ஸாம் எழுதணும்னு வச்சுக்க. ஆமா, உண்மையே படிச்சு எழுதி பாஸ் பண்ணி வருவான். அவன் என்ன பண்ணுவான்? கிட்னிக்கு ஆபரேஷன் பண்ண சொன்னா கிட்னி பண்ணுவான். இப்ப படிக்காம வந்தான்னு வச்சுக்க, அதாவது நீட் எக்ஸாம் எழுதாம வர்றான்னு வச்சுக்க, அவன் ஒண்ணுமே தெரியாது, பணத்தை கொடுத்து பாஸ் பண்ணி வந்துடுறான். காசு கொடுத்து வர்றான். உனக்கு என்ன? ஹார்ட் ஆபரேஷன் பண்ண சொன்னா கிட்னி ஆபரேஷன் பண்ணிடுறான். அதுக்கு என்ன பண்றது? ஹார்ட் ஆபரேஷன் பண்ண சொன்னா கிட்னி ஆபரேஷன் பண்ணா? ஆமா, பின்ன இந்த வழியில வர மாத்தி ஆபரேஷன் பண்ணா நீ நான் ஹாஸ்பிடலுக்கு போறேன். ஆபரேஷன் பண்ண சொன்னா எனக்கு பண்ணிடுறாங்க. எதனால? ஒழுங்கா படிக்காதனால வருது. சரியா? அதுக்கு நாம வர்றதுக்கு என்ன சம்பந்தம்? நான் மீட்டிங் வர்றதுக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு விருப்பம் இல்லாத ஒருத்தரை ஏன் மீட்டிங் கூப்பிடுற? உன்ன மாதிரி இளைஞர்களை கூட்டிட்டு போய் பண்ணாதான் வந்து அது ஒரு இது ஒரு எழுச்சி கிடைக்கும். நான் இளைஞனா? ஆமா, நான் இளைஞனா? என்னையா இத மாட்டியா? இத மாட்டினா முடிஞ்சு போச்சு. நீ இளைஞன் சொல்ற? மாட்டியா சொல்ற? மாட்டு முதல்ல. அவ்வளவுதான். இப்ப நீ ஏன் இளைஞன் தான்? இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன கண்டுபிடிக்க மாட்டாங்களா? இதெல்லாம் தெரியாதையா? நாட்டுல இன்னைக்கு முக்காவாசி பேர் இப்படிதான் வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன அநியாயமா இருக்கு? 45 வயசு உள்ள ஆளை போய் நின்னுக்கிட்டு நீ 20 வயசு ஆள் மாதிரி வேஷம் போட சொல்ற. வயசையா முக்கியம்? சைஸ் தான் முக்கியம். வயசு முக்கியமா? வயசா முக்கியம்? சைஸ் முக்கியமா? ஆமா, நீ வேற மாதிரி ஆளு நீ பார்த்தா ஒரு இளைஞர் மாதிரி இருக்கியா? காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிறியா? நல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியா இருக்கேன். ஆமாயா. சரி, நீ என்ன சொன்னாலும் என் மனசுக்கு வேணா சந்தோஷமா இருக்கு. ஆனா நீ கூப்பிட போராட்டத்துக்கு நான் வர மாட்டேன். இதே சந்தோஷத்தோட வந்து சும்மா வந்து பக்கத்துல ஒரு கட்டிய கொடுப்பாங்க, புடிச்சிட்டு நில்லு. நாங்க பேச வேண்டியதெல்லாம் நாங்க பேசிக்குவோம். எதை கொடுப்பாங்க? ஒரு இது கொடுப்பாங்க, டெம்ப்ளேட் மாதிரி ஒரு இதை போட்ட ஒரு போஸ்டர் ஒட்டி இதை கொடுப்பாங்க. ஒரு குச்சியை குடிப்பாங்க. குச்சியவா? அவ்வளவு பெருசா இருக்கு? நீளமா இருக்கும்யா. நீளமா இருக்கிறதெல்லாம் நான் புடிச்சு நீளமா இருக்கிறதெல்லாம் புடிச்சு நிக்க முடியாது. கண்ட வேணாம் போயிட்டு. ஆனா கூட்டத்துல உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கானா நானுமே உட்காந்து கத்தணுமா? நான் காரணம் இல்லாம கத்த மாட்டேன். அந்த 5000 ஊப்பி
நான் சொல்றது கேளு. இப்ப 5 வருஷமா சும்மாவே இருந்தவங்களா இப்ப வந்து புடிச்சிட்டு நின்னு கத்தலையா? 5 வருஷமா சும்மா தான் இருந்தாங்க, ஏன் புடிச்சு கத்துறாங்க? ஆமா, அவங்க ஏன் கத்துறாங்க? அவங்க அரசியல் லாபத்துக்காக கத்துறாங்க. தெரியுது இல்ல? ஆமா, அது மாதிரி நீ நான் ஏன் அப்படி இருக்கணும்? நான் கௌரவமா வாழ்றேன். என்னத்தையா கேக்குறவன் அவன் காசை நீட்டினா கப்புக்குன்னு கவ்விக்கிட்டு போய் உட்காந்துடுறான். அங்க காசு நீட்டினா கப்புக்குன்னு கவுறதுக்கு நானா வெறிநாயா இல்ல ஓனாயா இல்ல சொரிநாயா? ஓ, அப்ப அவங்க புடிச்சவங்க அப்படி தாயா இருக்காங்க, அப்படிதான் இருக்கிறான். காரணம் இல்லாம கத்துறவங்க வெறி நாயி, சொரி நாயி, ஓனாயி, தெருநாயி, டக்குனு இப்படி சொல்லி அப்படி தாயா நான் சொல்லுவேன். என்ன ஏன் கூப்பிடுற நீ மீட்டிங்க்கு? நான் சமயம் தானே வண்டியில சாஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நீ வரமாட்டேன். நான் வரமாட்டேயா? நீ குண்டு கண்ட தூக்கி போட்டா வரமாட்டேன். நீ யார வேணா கூட்டி வைப்போ. நீ அப்படி இருந்தாலும் இப்படி மாத்தி இருக்கேன். என்னையா நீ மாத்திருக்கயா? அப்படி இருந்தாலும் அப்படி மாத்திருக்க. நீ இப்ப பத்தாததுக்கு நீ வேற கொஞ்சம் இப்படியே வந்து நில்லு. அந்த கூட்டத்துல 4 பேர் உன்னை பார்த்து சைட் அடிக்கிறாங்களா இல்ல? ஆமா சைட் அடிப்பாங்க. அதுக்கெல்லாம் எங்க ஆளு கட்சியில சொன்னா ஆள் பிடிச்சிருவாங்க. ஆமாயா, எங்க ஆளுங்க எல்லாத்துக்கும் விடுவாங்க. நாங்க 5000 ரூபாய் OP 200 ரூபாய் OP இருந்து நாங்க பதவி பெருமாசம் வாங்கிருக்கோம். எங்களை ஒரு 200-300 பேர் சேலசம் பண்ணி வச்சிருக்காங்க. எங்களுக்கு 5000 ரூபாய் சம்பளம். அப்படியா? 5000 OP. இனிமே எங்க மரியாதை 200 ரூபாய் சொன்னீங்கன்னா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இனிமே 5000 OP சொல்லு. சரியா விடியா? ஓவரா கத்திட்டு சரி விடு, நான் ஏதோ பார்த்து போட்டு தரேன். வேற எங்க போட்டு தரணும்? எவ்வளவு போட்டு தருவேன்? ஏதோ ஒண்ணு பார்த்து போட்டு தரேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 5000 ரூபாய் ஒத்த பைசா உட்கார்ந்து வர மாட்டேன். எங்க டீம் லீடர் எல்லாம் அங்க போய் உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு பிடிக்கல அப்படி போய் உழைச்சு அப்படி போய் வாங்கி ஏமாத்தி சாப்பிடுறதுக்கு. அதனால மேற்கொண்டு ஒரு 5500 ரூபாய் போட்டு கொடுத்தீங்கன்னா நான் வருவேன். வாழ்க 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 நீட் ஒளின்னு சொல்லுவேன். அதுக்காக ரியாக்ஷன் புடி 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 அப்படிதான் நான் ஆடிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாம் ஆட வேண்டாம், வந்து சும்மா நின்னாலே போதும். ஏய், பெரிய பெரிய ஆளுகளே பெரிய பெரிய டைரக்டரே போய் உட்கார்ந்திருக்காங்க இங்க. அப்படியா? ஆமா ஆமா. அப்ப நான் என்ன சொல்றேன், அவங்க எல்லாம் பெரிய அறிவாளிகள்னு நினைச்சேன். விதவிதமா படம் எடுக்கிறாங்க, பரவாயில்லையா நல்ல அறிவாளிகளா இருக்காங்களேன்னு நினைச்சேன். சரி, இப்படி வந்து கடைசியா தொப்புக்கிட்டேன்னு விழுந்துட்டாங்களே. அப்படி தாயா விழுவாங்க. ஆமா, அவங்க எல்லாம் கண்ணு இல்லாத குருட்டு பசங்க. அப்படியா? ஆமா. என்னத்தான் பாத்துருப்பாங்க அப்படி? இதுக்கு 5 வருஷம் இதுக்கு முன்னாடி கண்ணு இல்லாம இருந்தாங்க. இப்ப கண்ணு வந்துருச்சு. திடீர்னு கண்ணு வந்துருச்சு. அறிவு அதிகமாயிடுச்சு. ஆமா ஆமா. ஓகே, நீ என்ன சொன்ன வர மாட்டேன். நீ கிளம்பு. இந்தா எல்லாரும் ஏய்யா உம்முடைய போட்ட தலையில அரிக்குது. இது எடுத்து கிளம்பு. அட இத வேற வர. ஓ, அதையே தூக்கி போற. உனக்கு யூஸ் ஆகுமே வச்சுக்கயா. போயா போயா. யோ, ஆளை விடியா, நான் வர மாட்டேன். நான் தான் 5000 OP சொல்லிட்டேன்ல. கிளம்பு போ. அட என்னப்பா பாப்பா. எனக்கு தெரிஞ்ச 2 டைரக்டர் இருக்கா, வர சொல்லவா? ஏப்பா அந்த டைரக்டர்ல பத்தியே பேசாதப்பா. எனக்கு தெரிஞ்ச 2 டைரக்டர் இருக்காங்க. ஒருத்தனாவது நல்லவனா இருப்பான். எல்லாமே இல்லையா, எனக்கு தெரிஞ்ச 2 டைரக்டர் இருக்காங்க. இப்ப கொஞ்சம் வறுமையில இருக்கேன். அவனுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்துடுவேன்.